بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் நபியாக அனுப்புகிறான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் பல நபிமார்கள் அல்லாஹு தஆலா அனுப்பிச்சிருக்கிறான். இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு யாக்கூப் நபி, மூசா நபி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்துவ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்படி பல நபிமார்களை பல ஊர்களுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ரசூலுல்லாவுக்கு கிடைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உத்தம சஹாபாக்கள் தான். ரசூலுல்லாவுக்கு கிடைத்த மாதிரி ஒரு நபி தோழர்கள், ஈமானுடைய உறுதியாகட்டும், கொள்கையினுடைய உறுதியாகட்டும், மக்களுக்கு தியாகம் பண்ணக்கூடிய வழிமுறையாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பசியோடு இருந்தார்களோ இவங்களும் பசியோடு இருப்பாங்க. ரசூல்லா எப்படி கொள்கையில் உறுதியோடு இருந்தார்களோ இவங்களும் கொள்கையில் உறுதியோடு இருப்பாங்க. அதனால்தான் இஸ்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அந்த நபித்தோழர்களுடைய தியாகம் என்பது சாதாரணமான தியாகம் எல்லாம் கிடையாது. எல்லா வகையிலும் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய கொள்கை உறுதி, அவங்க இந்த இஸ்லாத்துக்கு செஞ்ச மகத்தான சேவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இப்படி ஒரு சமூகம் இன்றைக்கி தியாகம் பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம தோழர்களுடைய மகத்தான பணிகள். அதில் சில நபித்தோழர்களை நம்ம பார்க்கணுன்னா, குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானாரோடு இருந்த நபித்தோழர்களில் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போகணுன்னா, அதிகமாக ஹதீஸ்களில் வராத, அதிகமாக ஹதீஸ் நூல்களில் பெயர் இடம்பெறாத ஒரு சஹாபி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலால் ரலியல்லாஹு. இவங்களை அவங்களுடைய மரணம் ரசூலுல்லாவுக்கு பிறகு அவங்க எங்கே போனாங்க, எங்கே மரணித்தாங்க, என்ன ஆச்சு எதுவுமே தெரியல. நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்த பிறகு எனக்கு மதீனாவில் இருக்கிறதுக்கு என்னால் முடியல. ஏன்னா நான் பாங்கு சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் வருவாங்க, நான் கையப்போ காட்டுவேன். இன்றைக்கி அந்த நபர் இல்லை, அது என்னால் முடியலன்னு சொல்லி போட்டு அவர் ஷாம் தேசத்துக்கோ சிரியாவுக்கோ போயிட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹுவை கடுமையான சிரமத்திற்கு மத்தியில் ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர். ரசூல்லா கூட பல மதீனாவுக்கு ஆட்சியெல்லாம் அமைச்ச பிறகு மக்கள் மத்தியில் இந்த 5 பேரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாம் வரும்பொழுது எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் பேஸ் மட்டம் அந்த 5 நபர்கள், அவர்களுடைய தியாகம் என்னால் மறக்க முடியாது. அது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, மிக்தாத், சுஹைப், அம்மார் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பேர். 5 பேருடைய அந்த தியாகம் என்பது மகத்தான தியாகம், கடுமையான கொடு. ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே சேர்ந்து அடிக்குது, ஊரே சேர்ந்து கொடுமை செய்யுது. நான் 5 பேர்த்தில் ஒருத்தர் கூட மார்க்கத்தை விட்டு வெளியே போனேன். அதில் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 2 பேரை பார்க்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹும் பிலால் ரலியல்லாஹு. எந்த அளவுக்குண்டா அந்த மக்கத்து குறைஷிகள் இவங்களை கடுமையாக சித்திரவதை செய்யும் பொழுது சில பேரெல்லாம் வள்ளி தாங்க முடியாமல் மனதளவில் அல்லாவை ஏற்றுக்கிட்டு வாயளவில் சரி நாங்கள் விளைவிக்கிறோங்கிற அளவுக்கு வந்தாங்க. இந்த 5 பேர்த்த சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பிலால் இருக்காரா இல்லையா, அவருடைய ஈமான் என்பது உள்ளத்தில் மட்டும் இல்லை, நாடி நரம்பு எல்லாத்திலையும் அல்லாஹ் உள்ளுக்குள்ளே நுழைய வச்சுட்டான்.
மற்றவங்களுடைய ஈமான் அந்த வலி தாங்க முடியாமல் உள்ளத்தோடு நின்றுச்சு. பிலாலுடைய ஈமான் என்பது அவனுடைய நாடி நரம்பு இரத்த நாளங்கள் எல்லாத்திலுமே உள்ளுக்குள்ள நுழைஞ்சிச்சு. இன்னைக்கு அடிக்கக்கூடிய வெயில் நம்மளால் தாங்க முடியல. இதை விட 2 மடங்கு வெயிலில் பிலாலை படுக்க வச்சு போட்டு பாறாங்களை தூக்கி நெஞ்சில் வைக்கிறான். பிலால் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை அஹத், அல்லாஹ் ஒருத்தந்தான், விடுன அல்லாஹ் என்ன போனால் சாவு, உயிர் தானே போகணும், போயிட்டு போட்டும், அல்லாஹ் தான் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிலாலுடைய நாடின் நரம்புக்கள் எல்லாமே இஸ்லாம் புகுந்துவிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொள்கையை சொல்லும்போது அவங்களே ஒரு கட்டத்தில் பயந்து மறைந்து சொன்னாங்க. வெளியில் பிரச்சாரம் பண்ண முடியல, எல்லாருமே சேர்ந்தாங்க. ஒளிஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அபசாங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வியாபாரிகள் வரும்பொழுது அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மக்கால ஒருத்தர் தன்னை நபிங்கிறார், கல்லை வணங்காத, மண்ணை வணங்காத, மரத்தை வணங்காத, அல்லாஹ் ஒருத்தரை தான் வணங்கணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவர் ஒரு குதிரையில் பயணமாக மக்காவுக்கு வர்றார். ஆனால் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கல் மண் மரமெல்லாம் இதெல்லாம் ஒரு கடவுளே இல்லைடா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ளவர். அப்போ நம்ம சிந்தனைக்கு உள்ள ஒரு நபர் இப்படி சொல்கிறாருன்னு பிரயாணம் பண்ணி மக்காவுக்கு வர்றாரு. விசாரிக்க முடியல. ஏன் விசாரிக்க முடியலன்னா, முஹம்மதுன்னு என்ற பேரை எடுத்துட்டாலே நம்ம உயிரோட ஊர் போய் சேர முடியாது. அந்த ஒரு கண்டிஷனில் தான் இன்றைக்கி இருந்துச்சு. அப்போ சில பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு ஒரு கட்டத்தில் மறைமுகமாக ரசூலுல்லாவை ஒரு வீட்டில் சந்திக்கிறார். சந்தித்து ரசூலுல்லாட்ட பேசுகிறார், என்ன கொள்கை, என்ன பிரச்சாரம், என்ன உங்களுக்கு வந்துச்சுங்கும்போது ரசூலுல்லா, அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். சரி, தூதராக இருக்கிறீங்கன்ற என்னத்தை மக்களுக்கு சொல்கிறீங்க? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும், கல் மண் மரம் மட்டை எதையும் வணங்கக்கூடாதுன்னு இந்த கருத்தை சொன்ன உடனே அவருக்கு அந்த கருத்து உள்ளுக்குள்ளே அவருடைய உள்ளத்தில் ஆழமாக போகுது. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு, சரி இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்களால் பண்ணுறீங்களா இல்லையா? உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்கள் ஜமாத்தினுடைய வேல்யூவேஷன், ஜமாத்தினுடைய பலம் எவ்வளவு? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவர் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் கூட கிடையாது. ஒரு சித்திக், அபூபக்கர் சித்திக் என்ற சுதந்திரமான என்னுடைய நண்பர், பிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை. இது 2 பேர் தான் எங்கள் ஜமாத். ஒட்டுமொத்தமாக ஜமாத்தே 3 பேர். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த 3 பேர்த்தை, இந்த 2 பேர்த்தை வச்சு தான்ப்பா இந்த 5 பேர் கிடைச்சாங்க. அதை வைத்து தான் இஸ்லாமுடைய மார்க்கம் தலை தூங்கி இருந்துச்சு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்னா, ஆரம்ப காலம், இப்போல்லாம் ஜமாத்து வளர்ந்துச்சு, நம்ம பெரிய ஆளாயிட்டோம், எல்லா வசதியும் இருக்குது. ஆரம்ப காலகட்டம் என்பது ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதில் ஒருத்தன் கொள்கையை ஏற்றுக்கிட்டு நிற்கிறான்னா சாதாரணமான தியாகமாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தானே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை என்ற ஒன்றை கடமையாக்கப்பட்ட பிறகு, தொழுகையை அல்லாஹ் தஆலா சட்டமாக்கின பிறகு, நான் ஒரு நாட்டின் அரசனாக இருந்தாலும் நான் தான் மக்களுக்கு மரணிக்குகின்ற வரை நான் தொழுக வைப்பேன், எனக்கு பின்னாடி நீங்கள் தொழுகணும். தொழுகையினுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய நோக்கங்கள் எல்லாமே. அப்போ ரசூலுல்லாஹ் தான் தொழுகணும், தான் இமாமாக நிற்கணும்னு சொன்ன நபிகள் நாயகம் அவர்கள், எனக்கு அசிஸ்டண்டாக, எனக்கு முவாத்தினாக, எனக்கு பாங்கு சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தராத ஒரு தகுதியை பிலால் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. நீங்கள் தான் பாங்கு சொல்லணும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பாங்கு சொல்லணும், நான் தொழுகு வைப்பேன், நீங்கள் பின்னாடி பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க. மற்ற நபித்தோழர்கள் வருவாங்க போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க. இவங்க 2 பேரும் 5 நேரமும் சந்திப்பாங்க. 5 நேரமும் பள்ளியில் அல்லாஹ்வுடைய இவர் பாங்கு சொல்லுவார், அவர் தொழுவார். இப்படித்தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், பிலாலே வாங்க பாங்கு சொல்லுங்க, இந்த பிரச்சனை இப்படி வச்சுருந்தாங்க. ரசூல் கூடவே வச்சுருந்தாங்க. எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்கண்டா, மக்காவுடைய வெற்றி, ரசூலுல்லாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மக்காவில் காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் கையில் வருது, அப்படியே முழுசாக அல்லாஹ் தர்றான். ரசூலுல்லாவுடைய 23 வருஷத்துடைய போராட்டம், தியாகமே மக்கா வெற்றி தான். மற்றதெல்லாம் 2 பத்ர் உஹதெல்லாம் 2வது பிரச்சனை, அது எங்கேயோ நடந்த சண்டை. ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு ஓடும்போது எப்படி ஓடினாங்க?
ஹிஜ்ரத் பண்ணிவிட்டு உயிருக்கு பயந்துட்டு மதீனாவுக்கு ஓடும்போது அந்த காபத்துல்லாவை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன ஆச்சு, கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்க முடியல என்னால். இறைவனுக்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் 360 சிலையை வச்சுருக்கிறாங்க, என்னால் முடியல, வேதனை தாங்க முடியல, அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், நபியே இந்த மக்காவை உங்கள்கிட்ட ஒப்படைக்காமல் நான் உன்னை விடமாட்டேன், உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். ரசூல்லாவுடைய மவுத்துக்கு முன்னாடியே அந்த மக்கா ரசூல்லா கிட்ட வருது, காபத்துல்லா வருது. அப்படி காபத்துல்லா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு ரசூல்லா எந்த சண்டை எந்த போர் எதுவும் இல்லாமல் ஈஸியாக காபத்துல்லாவை அல்லாஹ் கொடுக்குறான். காபத்துல்லாவில் என்ன இருக்குது, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய கடவுள்கள், லாத்து உஸ்ஸா மனாத்து எல்லாமே அந்த காபத்துல்லாவில் 360 கடவுள். இந்தியாவில் கூட அப்படி ஒரு கோயிலை நீங்கள் பார்க்க முடியும். 360 கடவுள் காபத்துல்லாக்குள்ள ரசூல்லா நுழையிறாங்க. நுழைஞ்சு இருக்கிற எல்லா கடவுளையும் அடித்து உடைக்கிறாங்க. தன் கையில் இருக்கக்கூடிய தடியில் அந்த மக்களுடைய சிலைகளை உடைக்கும் பொழுது அந்த மக்கள் எவனும் வந்து ஏண்டா என் கடவுளை உடைக்கிறீங்கன்னு கேட்கல. அவங்க பயந்துட்டு ஓடுறாங்க. அபு சுஃபியான் வீட்டில் சில பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், மக்கா விட்டு காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. தன்னுடைய கடவுள்கள் உடைக்கப்படுதும் கூடி அந்த ஒரு பயம். ரசூல்லா பள்ளிக்கு போகும்போது யாரை கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? எத்தனை பேர் இருந்தாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், பிலாலே வா உள்ளுக்குள்ளே, நீயும் சேர்ந்து உடைன்ட்டாங்க. எல்லா சிலைத்து போட்டு இழுத்து போட்டு அடிங்கிறார். அப்போ பிலால் ரலியில் ஒரு கட்டத்தில் அல்லாவின் தூதரை 2 பேருங்க காபால ஒரு சிலையை காட்டி, அல்லாவின் தூதரை இது இப்ராஹிம் நபின்னு வச்சுருக்கிறாங்க, இது இஸ்மாயில்ட்டு வச்சுருக்காங்க, இது மரியம்னு வச்சுருக்கு, என்ன செய்யுது? முதல்ல அதை உடைன்ட்டாங்க. 3 சிலை அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் 2 ரக்காத் தொழுதாங்க. அந்த தொழுகை தொழக்கூடிய அந்த நேரத்தில் முதல் இந்த பள்ளிவாசலில் தொழுகிறோம், அதற்கு பாங்கு சொல்லணும். அந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள் அங்கே நிற்கிறாங்க. அதுக்கு மேலே சஹாபாக்கள் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிற்கிறாங்க? உமர் நிற்கிறாரு, உஸ்மான் நிற்கிறாரு, அபூபக்கர் நிற்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய உயிர் நண்பர் நிற்கிறாங்க, 10 சொர்க்கவாதி என்று சொல்லக்கூடிய அபு தல்ஹா, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்பாஸு, அபி வக்காஸு, இவ்வளோங்கெல்லாம் நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஷஹீதுங்கிற அந்த அந்தஸ்து உள்ளவங்களாம் நிற்கிறாங்க. வசதியில், அழகில், அந்தஸ்தில் இத்தனை பேர் நிற்கக்கூடிய இடத்துல ரசூலுல்லா யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? பிலாலை தான் கூப்பிட்றாங்க. கருத்த ஒரு அடிமை, பார்க்குறதுக்கு கன்றாவி மாதிரி இருப்பார், தாழ்ந்த குலம், இன்றைக்கி இருக்கக்கூடிய பறையர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை அடிமையான ஒரு கோத்திரம். பிலாலை கூப்பிடும்போது கேட்குற, அல்லாவின் தூதரே நானா? நீ தான்ப்பா வா. கூப்பிட்டு அவர் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த பள்ளியில் ரசூலுல்லா தொழுகிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பிலால் ரலியல்லாஹு கொடுக்குறாங்கண்டா. என்ன காரணம்? அவருடைய அந்த முதல் தியாகம்தான் காரணம். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் 10,000 பேர் இருக்கீங்க, ஆட்சி இருக்குது, பல ஆயிரம் பல லட்சமெல்லாம் வந்துட்டோம். ரசூலுல்லாவுடைய மறைவுடைய காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை வந்துட்டோம், பல நாடுகள் வந்துச்சு. அன்றைக்கி நான் தனியாக சொல்லும்போது இந்த நபர் மட்டும்தான் என் கூட இருந்தார். இவர் தான் நான் அடி வாங்கும் போது சேர்ந்து அடி வாங்கினார். அவர் அடிக்கும் போது என்னால் காப்பாற்ற முடியல. இப்போ அப்பேற்பட்ட ஒரு தியாகிகளை தான் அல்லாஹ் சும்மா ரசூலுல்லாவுக்கு நண்பர்களை கொடுக்கலைங்க. சகாபாக்கள் சில பேர் கத்துவாங்க, ஒரு தியாகத்தை நம்ம முன்னிறுத்து. ஒரு மெஹராஜுக்கு போகும்போது ரசூலுல்லா பிலால் ரலியல்லாஹு கேட்க, சொர்க்கத்துக்கு போன உன்னுடைய காலடி ஓசையை நான் பார்த்தேனப்பா, என்னடா நமக்கு முன்னாடி ஒரு ஆள் போயிட்டாரேன்னு. மெஹராஜுக்கு போயிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பிலாலே உன்னுடைய காலடி ஓசையை நான் வந்து கேட்டேனே, என்ன செஞ்சேன்? நான் எப்போ ஒழு செஞ்சால் 2 ரக்காத் தொழுகுவேன். அதுக்கு நன்மை அல்லாஹ் சொல்கிறான், முன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். பிலால் தொழுக சுன்னத்து மார்க்கத்தில் அடிப்படை. அவள் இவ்வளோ பெரிய தியாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் செஞ்ச நபித்தோழரில் ஒரு முதல் இடத்துல வர்ற நிறைய, நீங்கள் சில நபித்தோழர்கள் வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர்கள் வரலாறு கம்மி தான், ரொம்ப குறைவு தான்.
ஆனால் முதல் இடம் இருக்கா இல்லையா, இந்த சொர்க்கத்தினுடைய காலடி ஓசைன்னு அல்லாஹ் டிக்ளரே பண்ணிட்டாங்க, உலகத்திலேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க காலடி ஓசை. இப்போ அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு நிலையை நாம் பிலால் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய அவரிடமிருந்து பெறுகின்றோம் என்றால், இதில் நாம் பெறக்கூடிய முதல் பாடம் என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஈமான விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அவன்தான் என்ற அந்த உறுதி மனப்பான்மையை நாம் பெற வேண்டும் என்றால் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். இது ஒன்று. அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய பல படிப்பினைகளுக்கு ஒரு நபித்தோழர்கள் இருக்கிறாங்கண்டா அது உமர் கத்தாப் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நபித்தோழர். ரசூலுல்லாஹ் கூட பல சிறப்புகளை ஒருத்தருக்கு சொல்கிறாருன்னா அதில் உமருடைய இடம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். ஒரு கட்டத்தில் எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும். லா நபிய பகதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, எனக்கு பிறகு அந்த நபிங்கிற அந்தஸ்துன்னு சொல்லும் பொழுது உமரைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சாங்கண்டா. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்கன்னா அவருடைய வரலாறு, தியாகங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திலிருந்த மார்க்க பற்றி அந்த அளவுக்கு இருந்துச்சு. உமர் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அந்த செய்தியே மிக மிக ஆச்சரியமான செய்தியாக இருந்துச்சு. மக்களை எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்த்து கேட்கறதுக்கு நாதி இல்லை. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை பார்த்தா அபூ ஜஹில், ஹம்சா, உமர் ரலியல்லாஹு அந்த மக்களை எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தாண்டா இந்த 3 பேர்த்தோடைய லிஸ்ட்டு தான் முதல்ல வந்திருக்கும். அதில் உமருடைய அந்த தைரியம், அந்த மன உறுதி வேறு யாருக்குமே கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் நபித்தோழர்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் ஓடி ஒரு செய்தியை சொல்கிறார். கத்தாபுடைய மகன் இஸ்லாத்தை சேர்ந்துட்டாராமா, செய்தி பரவிட்டு இருக்குது. அப்போ தான் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு உடம்பில் வலிமையும் நாங்கள் தலை நிமிர்ந்து நின்ற ஒரு நாள் உமர் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நாள் தான். மறைமுகமாக மார்க்கத்தை சொல்லிகிட்டு இருந்தவங்க, ஒளிஞ்சு சொல்லிகிட்டு இருந்தவங்க, சில பேர் மார்க்கத்தை அல்லாவை ஏற்றுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருந்த எல்லாருமே டே உமர் வந்துட்டார், அப்படி எவன் நம்மளை ஒன்றும் பிடிங்கிற முடியாதுங்கிற அளவுக்கு தில்லா நின்ட்டாங்க. அவர் வந்துட்டார், செய்தி கேட்ட உடனே ஆளாளுக்கு தைரியம் வந்துருச்சு. புகாரியில் அந்த செய்தியை பார்க்குறோம். இந்த மார்க்கத்துக்கு ஒரு கண்ணியமும் ஒரு வலிமையும் உமருடைய வரவு இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக ஏற்பட்டது என்று நம்ம புகாரியில் பார்க்குறோண்டா. அவருடைய வரவே ஒரு சிறந்ததாக நாம் காணுகின்றோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு சிறப்பு, எந்த சஹாபிக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை பார்க்கணுண்டா, உமர் என்ன பேசுகிறாரோ என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தையே இறக்க ஆரம்பிச்சிட்டான். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். உமர் சில ஆலோசனையை சொல்கிறார், சில பிரச்சனைகளை சொல்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி சில வசனங்களே இறங்குதுங்க. இந்த பெண்களுக்கு ஹிஜாப் போடுறோமா இல்லையா, இதெல்லாம் முதல்ல அரபு தேசத்தில் ஒரு மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் அப்படி இருந்தாங்க. அப்போ இந்த காட்சியை பார்த்து உமருக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் பெண்களுக்கு ஒரு ஹிஜாபு போடக்கூடாதா, அவங்க முகத்தை மட்டும் காட்டுங்க, கையை மட்டும் காட்டுங்க, இப்படி ஒரு பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடாதா, ஏன் பெண்களுக்கு இப்படிங்கிற இருக்கணும்ன்ற ரசூலுல்லாஹ்ட்ட உமர் அவர்கள் தர்க்கம் பண்ணுறாங்க. அல்லாஹ் வஹீவே இறக்குறான், பெண்கள் ஹிஜாபு சம்பந்தப்பட்ட வசனம் உமருடைய அந்த பிரச்சனையில் தான் இறங்குது. அதே போல் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இப்ராஹிம் நபி தானே இந்த பள்ளிவாசலை கட்டினார், அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பார், ஒரு தனி மனிதனாக ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாருன்னா அப்போ அதுக்கு ஒரு மனுஷர்கள் நாமெல்லாம் ஒரு நன்றி செலுத்தணும்டா. இப்ராஹிம் நபியை நினைவு கூறுகின்ற அடிப்படையில் அங்கே தொழுகணுமா வேண்டாமா அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட தர்க்கம் பண்ணும்போது அல்லாஹ் வத்தஹிது மகாமே இப்ராஹீம முஸல்லா,
இப்ராஹிம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுகுங்கள்னு குர்ஆன் வசனம் இருக்குது. நீங்களும் உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனால் 2 ரக்காத் தொழுகணும். அந்த 2 ரக்காத்தினுடைய வரலாறு என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி ஒரு பள்ளியை கட்டி தனியாக கட்டுறார். சின்ன பையனை வச்சுக்கிட்டு, மகனை வச்சுக்கிட்டு, கல் சுமந்தது, மண் சுமந்தது, அல்லாவுக்காக எல்லாம் கஷ்டப்பட்டது. பள்ளியை கட்டிட்டு அல்லாட்டு கேட்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னகாந்த சமியுல் அலீம் இன்னகாந்த தவ்வா. இறைவா உனக்கு இருப்போ பள்ளியை கட்டிட்டேன், நான் எதாவது தப்பு செஞ்சேன் நான் மன்னிச்சிரு. 2 பேர் கேட்குறேன். பள்ளியை கட்டிட்டு யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா? ஒரு கோயிலை கட்டி, ஒரு சர்ச்சை கட்டி, ஒரு சாராய கடை உருவாக்கினா தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்குறது நியாயம் இருக்குது. அல்லாவுக்குன்னு ஒரு பள்ளியை கட்டிட்டு 2 பேர், ஏன்டா அது பள்ளியை கட்டும்போதே பெருமை, ஆணவம், நான் தான் உழைச்சேன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இடத்தில் நின்று துவா கேட்குறாங்க. அல்லாஹ் அந்த இடத்துக்கு ஒரு வேல்யூவேஷனை தர்றான் பாருங்க. அப்பா, சாதாரண வேல்யூவேஷன் கிடையாது. உலகம் அழிகிற வர லட்ச கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் உமராவுக்கு ஹஜ்ஜுக்கு, ரசூல்லா உள்பட சஹாபாக்கள் உள்பட ஹஜ் உமரா செஞ்சீங்கண்டா, அந்த தவாவு பண்ணி உமராவுடைய காரியம், ஹஜ்ஜுடைய காரியமெல்லாம் பண்ண பிறகு அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், வத்தஹது மகாம இப்ராஹீமு முஸல்லா. நபியே, இப்ராஹிம் நின்ற இடத்தில் நீங்கள் 2 ரக்காத் தொழுகணும். இந்த தொழுகையை இப்ராஹிம் நபியை தான் நினைவு பண்ணணும். அது யார் வாயிலிருந்து வருது தெரியுமா? உமர் நினைக்கிறார், இவ்வளோ தியாகம் பண்ணாதே நம்முடைய தாப்பனார், அதை ஞாபகம், அதை மறந்துடக்கூடாது. சாதாரண தியாகம் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் வசனத்தையே இருக்கக்கூடிய அளவுக்கு உமருடைய வார்த்தை எப்படின்னு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அவங்க மனைவிமார்கள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணுறாங்க. வீட்டுக்கு செலவு கொடுக்கலங்கிறதுக்காக. இன்றைக்கி அந்த பஞ்சாயத்து இருக்க தான் செய்யுது. செலவு காசு கொடுக்கலன்ற ரசூலுல்லாஹ்ட்டது ஒரே ஓரியாட்டம், ஒரே பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் கஷ்டம் துன்பம் எது வந்தாலும் தாங்கிக்கிறோம். நம்ம மனைவி தாங்கிக்க மாட்டா, அது நமக்கே தெரியும். நம்ம குடும்பம் நடத்தும் போது பார்க்குறோமா இல்லையா? பெரிய பிரச்சனை வராது. 2 நாள் கோச்சிக்கிட்டு மூளையில் உட்காரு, பின்ன கூட்டிகிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்தா சரியாயிடும். 4 நாள் முடிச்சு பார்க்குறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பசியோடும் பட்டினியோடும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, சாதாரண ஒரு சிறப்பா? ரசூலுல்லாஹ் நாளைக்கு மௌத்தா போனால் கூட அந்த மனைவிமார்களை திருமணம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க, அவ்வளோ பெரிய சிறப்பெல்லாம் இருக்குது. இப்படி செலவு காசு கொடுக்க பஞ்சாயத்து ஏற்படும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்லலேன்னு தெரியல. அபூபக்கர் என்னடா சொல்கிறது, ஒரு ஏன்னா வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம தொழில் பண்ண முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, வெளியில் சுத்த முடியாது, எல்லாமே ஆயிரும். அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து என்ன ஒரு தைரியம் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, எதுக்கு இதுகள்கிட்ட போய் மாரடிச்சிட்டு எல்லாத்தையும் தலாக் பண்ணிவிட்டு வேறு பிள்ளைய கல்யாணம் பண்ணிவிட்டார். சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இருக்கிறான், நபியிலே நீங்கள் நபியை நோவினை செய்கிறீங்களா, துன்பத்தை தர்றீங்களா, நபியை விட்டு வேற ஒருத்தர் அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொன்ன பிறகு எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்க. அத்தனை பேர் உமருடைய வார்த்தை இருக்கா இல்லையா? சாதாரண வார்த்தை. அப்போ அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மனைவிமார்கள் அச்சப்படுறாங்களோ இல்லையா? உமருக்கு பயந்தாங்களா இல்லையா? ஏன்னா உமர் அல்லாஹ்வுக்கு பயந்தார், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு பயந்தார். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாக வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்சாரி பெண்களும் ஒரு ஓரத்தில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் நண்பர் உமர் வந்திருக்கிறான்னு சத்தம் கேட்ட உடனேயே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பட்டுன்னு நினச்சி புருக்காவெல்லாம் போட்டு நேராக போய் பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு திங்களும் ஒரு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புருஷனுக்கு மரியாதை இருக்காதுல்ல, சரி புருஷங்கிற சாதாரண பேச்சு. உமரை வந்தார் இப்படி நடுங்குதுங்களே அப்படின்ட்டு சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டு உமருக்கு அனுமதி கொடுத்தோன்னு உமர் வர்றார் உள்ளுக்குள்ளே. வந்த உடனே ரசூலுல்லாஹ் உமர்கிட்ட விசிட்டு, ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் சகஜமாக உட்காந்து ஊர் நாயம் பேசிகிட்டு இருந்தோம், நீ உன்னுடைய சவுண்டு கேட்ட உடனே எல்லாமே ஒளிஞ்சிக்கிட்டு பின்னாடி நின்றுட்டுருக்குது, ஆளுக்கு பொறுக்காவை போட்டு நிற்குது அப்படி. அவள் உமர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர், என்னை விட பயப்படுவதற்கு நீங்கள் தானே தகுதியான ஆள், என்னை விட உங்களுக்கு தானே அந்த தகுதியும் உங்களுக்கு தான் அந்த சிறப்பு இருக்குது, என்ன போய் சொல்கிறீங்க? மனைவிமார்கள் சொல்கிறாங்க,
அல்லாஹ்வின் தூதரே, மார்க்க விஷயத்தில் நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல, மென்மையாக மெதுவாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இந்த மனுஷன் மாதிரி ஒரு துனியாவில் ஒருத்தனை பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் அவ்வளவு ஒரு பிடிவாதம், அவ்வளவு ஒரு உறுதி. உமரை மாதிரி நாங்கள் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாவுடைய மனைவிமார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கத்தாபுடைய மகனுடைய அந்த ஈமானுடைய உறுதி என்ன தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. உமர் இந்த வழியில் போனார்னா ஷைத்தான் அந்த வழியில் போயிடுவான். ஷைத்தானே பயப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த உமர். எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து பாருங்க. மற்ற யாருக்கு ஷைத்தான், இவருடைய ஈமானுடைய உறுதி, கல்வியினுடைய உறுதி, இவருக்கு கிடைத்த சிறப்பு ஷைத்தான் பயப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். ரசூலுல்லாஹ் சில கனவுகளை பார்க்குறாங்க. அதில் ஒரு கனவு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சட்டை போட்டு வர்றாங்க. சில பேர் கழுத்தளவு, சில பேர் கையளவு, இப்படின்னு சில பேர் இடுப்புக்கு கீழே, இப்படின்னு சில நபித்தோழர்கள் உடையை அணிஞ்சிட்டு வர்றாங்க. உமரும் வந்தார், பெரியோரு ட்ரெஸ், கீழே உரசிட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி சில பெண்கள் போடுவாங்க, ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வாரிகிட்டே போகும். புருக்கா இருக்கா இல்லையா? ரோட்டில் எவன் எச்சி துப்பி இருப்பான், எவன் ஒன்றுக்கு பேஞ்சிருப்பான், அது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி புருக்கா இருக்கிறத பார்க்கணும். உமர் பெரிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நீங்கள் விளக்கத்தை தர்றீங்க உமர் விஷயத்தில்? உமரை மாறி ஒரு மார்க்க அறிவுள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் நான் பார்க்கல. அவ்வளோ பெரிய மார்க்க அறிவுள்ளவர்கள். அல்லாஹ் அவர் சொல்வதின் அடிப்படையிலே வசனத்தை இருக்கிறார். அப்படி அப்போ எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பார். கல்விக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கனவு வாங்குறாங்க. எனக்கு ஒரு பால், நான் கனவுல ஒரு பால் குடித்தேன், ரொம்ப பசி தாகமாக இருக்குன்னு எனக்கு ஒரு பால் செம்பு நிறையா கொடுத்தாங்க. அந்த பாலை நான் சாப்பிட்டு விட்டு நான் உமர் கையில் கொடுத்தேன். உமரும் அந்த பாலை சாப்பிட்டார் வயிறு நிறைய. நபிகள் நாயகத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு என்ன விளக்கு? இந்த பால் அவர் குடிக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கலையே, அவர் குடிப்பதற்கு என்ன அந்தஸ்துன்னா அவருடைய மார்க்க கல்வி தான். அல்லாஹ்வுடைய தீனில் அவருடைய உறுதி இருக்கு. அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு கனவை காமிக்க, அதனால சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு நபி இவராக தான் இருக்கும். லா நபியை பாதி. பல சிக்கலான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் உமரும் பேசுவார், ரசூலுல்லாவும் பேசுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? உமர் சொல்கிற மாதிரி குர்ஆன் வசனத்தை இருக்கும், ரசூலுல்லாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குவான். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கல்வி ஞானம் பாருங்கள். நம்ம உமரை வீரர் மட்டும் நினைக்கிறோம், கல்வி அறிவில் உயர்ந்த ஒரு இடம். ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் ஒரு முனாஃபிக்கு இறந்துடுறான், அப்துல்லா பின் சலூன் பின் உபை. அவன் இறந்த உடனேயே அவனுடைய மையத்தை கபர்ஸ்தானுக்கு கொண்டு வர்றாங்க. ஆனால் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனாஃபிக், ஒரு முஷ்ரிக், முஸ்லீம் கிடையாது. ஆனால் அவங்களுடைய மகன் யாருன்னு கேட்டால் அப்துல்லா, ஒரு சஹாபி. இந்த மையத்தை கபர்ஸ்தானுக்கு கொண்டு வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த தான் மேலே போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை தூக்கி அப்துல்லா கிட்ட கொடுத்து, உங்கள் அத்தாவுக்கு ஜனாசாவை பொத்திட்டு கூட்டிகிட்டு வா. ஜனாசாலாம் பொத்திட்டு அவரை பள்ளிக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. பள்ளியில் மையத்தை வச்சாச்சு. மஸ்ஜிது நபவியில் நடக்குது. சஹாபாக்கள்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. தொழுகு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இமாமத்தாக நிற்கிறாங்கன்னு எவ்வளோ பெரிய சிறப்பு. ரசூலுல்லாஹ் மையத்துக்கு முன்னாடி இப்போ நின்ட்டார். எல்லாரும் வாயை பொத்திட்டு பேசாமல் இருக்கிறாங்க. சில பேர்த்து உள்ளத்தில் இவர் ஒரு முனாஃபிக்கு, இவனுக்கு போய் ரசூலுல்லாஹ் தொழுகு வைக்கிறாங்களே, எப்படி கேட்கறதுன்னு அச்சத்தில் இருக்கிறாங்க. உமர் அவர்களுக்கெல்லாம் அந்த பயம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரசூலை மூடி பார்க்க மாட்டாருங்க. அப்போ ஈமானுடைய உறுதி. நேராக அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எப்படி இவனுக்கு தொழுகு வைப்பீங்க? இவன் ஒரு காஃபிராஜ, முனாஃபிக்கு, முஷ்ரிக்கு, நீங்கள் எப்படி தொழுகு வைப்பீங்க? தொழுகு வைக்க கூடாதுங்கிறார் ரசூலுல்லாஹ். இல்லை உமரே, இவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் இவனுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாரு, இவர் திரும்பியில் நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறார். நீ என்னப்போ தடுக்கிற? நீ நான் கேட்பேன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். இல்லை, நீங்கள் கேட்கவே கூடாது. அல்லாஹ் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு எப்படி நீங்கள் தொழுக வைப்பேன்? நம்ம கொள்கையா? இல்லை.
இல்லை ரசூல்லா தொழுகு வைப்பேன். ஒரு கட்டம் 2 பேர்த்துக்கும் வாய்ப்பேச்சு உக்கிரமாக ஆகுது. உமராயிடி எத்தனை தடவை ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம்ல, 1000 தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி 70 தடவை சொன்னாலும் நான் வந்து இவருக்கு தொழுக வைப்பேன், அல்லாட்ட பாவம் மன்னிப்பேன், கேட்பேன். அதுக்கப்புறம் உமர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இது வரைக்கும் 2 பேரும் வாய்ப்பேச்சு. அதுக்கப்புறம் ரசூல்லாவுடைய சட்டையவே பிடிச்சிட்டார். பிடிச்சி இழுத்து தொழுகு வைக்க விட மாட்டேன், கூடாதுங்கிற. ரசூல்லாவுக்கு டென்ஷன் ஆகி சட்டை கையை தட்டி விட்டு போட்டு, இதை தொழுகு வைப்போம், உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கன்னு போய் நின்று தொழுகு வச்சுட்டேன். அல்லாஹ் இந்த காட்சியை பார்க்குற 2 பேர்த்துக்கும் சண்டை நடக்கணும், இந்த பஞ்சாயத்து ஏற்படணும், கியாம நாள் வரைக்கும் ஒரு சட்டம் உலகத்துக்கு வரணும். இந்த 2 பேர்த்தினால தான் இந்த சட்டம் எல்லாத்துக்கும் தெரியணுன்ற ரப்புல் ஆலமீன் 2 பேரும் சண்டை போடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்தான். தொழுகு வச்சாரா? தொழுக வச்ச உடனேயே சூரத்துல் தௌபாவுடைய 84வது வசனம் அப்போ இறங்குது. எப்படி இறங்குது? தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு, உமரும் போன பிறகு, அபூபக்கர் மற்ற சஹாபியும் போன பிறகு, மையத்தை அடக்கம் பண்ண பிறகு அப்போ இறங்குச்சா? இல்லை, மையத்தை அப்படியே கிடக்குது. பின்னாடி எல்லாருமே நின்று தொழுகிறாங்க. தொழுக முடிஞ்ச சலாம் கொடுத்த ஒரு செகண்டில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறான். எப்படி சொல்கிறான்? நபியே, அல்லாவுக்கு இணை வைத்த இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு இனிமேற்கொண்டு நீங்கள் ஜனாசா தொழுகை தொழக்கூடாது. உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறான், அல்லது ஒட்டுமொத்த சஹாபாக்களின் செய்து மூமீன்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும், இது போன்ற காரியத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்கள் ஜனாசா தொழுகையை தொழவே கூடாதுன்னு வசனம் அப்போ தான் இறங்கும். அல்லாஹ் அதோடு நிறுத்தலைங்க, இன்னொரு வசனத்தை சேர்த்து இறக்குறான். உமர்கிட்ட வந்து ரசூலை என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ எத்தனை தடவை என்னை தடுத்தாலும் பிடிச்சி இழுத்தாலும் நான் இவனுக்கு தொழுக வைப்பேன். இப்படி இந்த ரசூல்லா உமர்கிட்ட சொன்னது. அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கணும்னு தெரியுமா? அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பர். நபியே, நீங்கள் எத்தனை தடவை இவனுக்காக என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்ட்டான். இவர் சொன்ன வார்த்தை, எத்தனை தடுத்தாலும் பாவ மன்னிப்பேன். அல்லாஹ் திருப்பி அடிக்கிறான், நீ எத்தனை தடவை கேட்டாலும் இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன். அத்தனை பேத்துக்கு முன்னாடி ரசூல்லாவை அல்லாஹ் கண்டிக்கிறானா இல்லையா? தனியாக கூப்பிட்டு, ஏப்பா இந்த வேண்டாத வேலையெல்லாம் செய்கிற நீயே அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. அத்தனை பேத்துக்கு முன்னாடி உமரையும் வச்சு, உமர் ஒரு பக்கத்தில் டென்ஷனாக இருக்கார், இவர் ஒரு பக்கத்தில் டென்ஷனு, சஹாபாக்கள் டென்ஷனு. என்னடா இப்படி ஆயிடுச்சே, ஒரு பள்ளியில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கலையா? அந்த இடத்துல நடந்துச்சு. அல்லாஹ் இந்த வசனத்தை இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரசூல்லா அந்த டென்ஷன் கம்மியான பிறகு நம்மளால் அங்கே நின்றுட்டுருக்கார் உமர் அலிலாம். அத்தனை பேத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, இவருடைய நாவில் அல்லாஹ் உட்கார்ந்து பேசுகிறான். உமரினுடைய நாவில் அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் உமர் தானப்பா, லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் மற்ற எந்த ஒரு நபித்தோழர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை வந்து உமருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்டா. என்ன காரணம்? ஈமானுடைய உறுதி. அதனால தான் காந்தியும் கூட சுதந்திரம் வாங்கும்போது ஒரு கருத்தை சொன்னார், நீங்கள் வந்து இந்தியா நல்ல உருப்படியாக ஒழுக்கமாக இருக்கணும்னா உமருடைய ஆட்சியை கொண்டு வாங்கண்டார். சொன்னாரா இல்லையா? எத்தனையோ பேர் இருந்தாங்க. உமருடைய ஆட்சி அவ்வளவு சரி நேர்மண்டா அப்படி இருக்கும். நேர்மண்டா தான் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி செய்யலைங்க. உமர் ரலியல்லாஹு கலீஃபாக இருக்கும்போது நிறைய வெளிநாட்டிலிருந்து போர் முடிந்த பிறகு நிறைய பெரிய பெரிய அந்த ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வந்து குமியுது. அப்படி குமியக்கூடிய நேரத்தில் ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, பனாரஸ்லேருந்து பட்டிலிருந்து பெரிய ஒரு ஏற்பாடு பண்ண அவ்வளோ ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடை உமர்கிட்ட வந்து அன்பளிப்பாக வருது. உடனே இந்த உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது நிறைய நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யாருக்காவது கொடுக்கலாங்க. குறிப்பாக அலி ரலியல்லாஹுடைய மக உம்மு குல்சும்
ரசூல்லாவுடைய பேத்தி, அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ரசூல்லா குடும்பத்தில். ஏன்னா அவ்வளோ அந்தஸ்தான ஒரு ட்ரெஸ்ஸு, சாதாரண உடையெல்லாம் இல்லை. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உஹது போர்க்களத்தில் நாங்கள்லாம் வெட்டுப்பட்டு அடி வாங்கி ரத்தம் சிந்திட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மு சலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தன் உயிரை கூட பெருசாக நினைக்காம அந்த போர்க்களத்தில் உள்ளுக்குள்ளே வந்து காயம்பட்டவங்களுக்கு மருந்து கொடுத்தாங்க, எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாங்க. அந்த தியாகம் என்பது உச்சகட்ட தியாகம். அந்த பெண்மணிக்குத்தான் நான் தருவேன். இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா குடும்பத்தை முதல்ல பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய அந்த தூதர் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய தியாகத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு எல்லா விஷயத்துலைங்க. அது மாதிரி அதே போர்க்களத்தில் நிறைய பணங்கள் வருது. நம்ம ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 4000 திர்ஹம், 5000 திர்ஹம், 10,000 திர்ஹம் இப்படின்னு கொடுக்குறாங்க. தான் மகனுக்கு மட்டும் வெறும் 3000 திர்ஹம் கொடுக்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, ஏங்க ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளவு தூக்கி அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, உங்களுடைய பெத்த மகன் இப்னு உமர் அவருக்கே இவ்வளவு கம்மியாக கொடுக்குறீங்க? இன்றைக்கி எப்படி இருக்குது, எவனெல்லாம் கட்சியில் இருந்தானோ அவனெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி மகன் என்ன செஞ்சால் அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அன்புமையாக இருக்கட்டும். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணும்போது தனிப்பட்ட முறையில் வந்தாங்க. அவங்க அத்தாவை விட்டுட்டு அம்மாவை விட்டுட்டு இப்படி வந்தாங்க. ஆனால் என் மகன் இப்னு உமர் இருக்கிறாரு இல்லையா, நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் தனிப்பட்ட முறையில் வரல, என் தாய் தகப்பனோடு வந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி நான் கொடுப்பேன்? அவர் கம்மி தானே, என்னுடைய பாதுகாப்பில் தானே வந்தார், அதுக்கு அவருக்கு போதும். இப்படி ஒரு மனுஷரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பதவி வெறி இருக்கா இல்லையா, இன்றைக்கி உச்சகட்டத்தில் அதுதானே இருக்குது. உமர் ரலியல்லாஹு மரணிக்கக்கூடிய நேரம் அவங்க எப்படி மௌத்தானாங்கன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு கூட செய்கிறாங்க. உஹது மலையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உஹது மலை அப்படி ஒரு ஆட்டம் ஆடுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஹதே, உனக்கு மேல் ஒரு இறை தூதர், ஒரு அபூபக்கர், ஒரு சித்திக்கு, ஒரு ஷஹீத் உமர், அவர்களெல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது எப்படி ஆடலாம்? அப்போவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உமர் ஷஹீதாக தான் மௌத்தாகும். அப்படி தான் மௌத்தானார். ஃபஜ்ர் தொழுகையை தொழுகு வச்சிட்ருக்காரு. அபுல் உலு என்று சொல்ல ஒரு யூதன் 2 பக்கம் முனையுள்ள கத்தியோடு வந்து சப்புக்கு பின்னாடி நிற்கிறான். உமர் அவர்கள் வந்து தொழுக வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரக்கா தொழுக வச்சு நிற்கும் பொழுது அவன் டக்குன்னு இடையில போந்த வயிற்றில் ஒரு குத்து, இப்படி ஒரு கிளி, இப்படி ஒரு கிளி, வயிறு 2ஆக பிளந்துருச்சு. அப்படியே கீழே விழுந்துறாரு. பின்னாடி இருக்கக்கூடிய சஹாபி போய் டக்குன்னு தொழுக வச்சு முடித்த உடனே ரத்தம் வெளியே அப்படியே கொட்டுது. அப்போ கேட்குறாங்க, என்னை குத்துறது யார்? ஒரு யூதன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஒரு மூமியனை வச்சு எனக்கு உள்ளல இல்லை, ஒரு யூதன் தானே எனக்கு குத்தனான். அதுக்கப்புறம் உமரை கொண்டு போய் வீட்டில் போடுறாங்க, மருந்து இருந்து வைக்கிறாங்க, பாலெல்லாம் குடித்தா குடல் வெளியே வந்துட்டே ஒரு 2-3 நாளில் மௌத்து தான். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு மரணம் அடையக்கூடிய நேரத்தில் அடுத்த கலீஃபாவை நியமிக்கணுமா இல்லையா? அபூபக்கர் உயிரோடு இருக்கும் பொழுது உமரை வந்து காட்டிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கரை மறைமுகமாக எனக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் இமாமத்தை பின்ன வச்சாங்க. அப்போ உமர் யார் தலைவராக ஆக்கிறது? அடுத்த கலீஃபா. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 10 நபர்களை சொர்க்கவாதின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. உஸ்மானு, அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்பாஸு, அபி வக்காஸு, சாதர் அலி எல்லாம் இத்தனை பேர்த்த சொல்லிவிட்டு, இவர்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் கலீஃபாவாக அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யுங்க. ஒருத்தர் பக்கத்தில் வந்து உங்கள் மகன் இப்னு உமர், பதில் எப்படி வருதுன்னு பாரு. எக்காரணத்தை கொண்டும் என் மகன் இப்னு உமருக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. ஒரு தலைவர் இன்றைக்கி என்ன நிலைமை, எல்லாம் ஏறுக்குமாறாக இருக்குது. என் மகனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிங்க, அவ்வளவுதான். இப்னு உமருக்கு நீங்கள் எந்த பதவியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. உமருடைய அந்த தியாகத்தை பாருங்கள். அடுத்தவங்களுடைய உரிமையில் தலையிடலையா இல்லையா? உயிர் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு தூது அனுப்புகிறாங்க. ஆயிஷாவே, எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை என்னாண்டா,
ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் அபூபக்கர் இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நான் மரணிக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன், அந்த இடம் எனக்கு கிடைக்குமா? ஏன்னா ரசூலுல்லா எங்கே போனாலும் ஒரு வார்த்தையை விட்டுட்டே இருப்பாங்க, நானும் அபூபக்கரும் நானும் உமரும், நானும் அபூபக்கரும் நானும் உமரும். ரசூலுல்லா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லாத இடம் கிடையாது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மௌத்தானா அங்கே அடக்கம் பண்ணுறது அனுமதி கொடுக்குறாங்க. அவர் மரணிப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி மகனை கூப்பிட்டு, ஆயிஷாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லாத்துக்கும் ரசூலுல்லா பக்கத்தில் வரணும் ஆசை இருக்கும், அவங்க நான் உமர் கேட்டுட்டாருங்கிற அடிப்படையில் அவர் வந்து கொடுத்துருப்பாரு, நான் மௌத்தான பிறகு நீ ரெண்டாவது போ, அத்தா வந்து ரெண்டாவதும் உங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்க சொன்னாங்க, ஆயிஷா அவர்கள் அனுமதி கொடுத்தால் என்ன அங்கே அடக்கம் பண்ணு, இல்லை என்றால் பொது ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் பண்ணிடுங்க. உமர் அவர்கள் உமர் ரலியல்லாஹு மௌத்தான உடனே போய் கேட்குறாங்க, இல்லை நான் கொடுத்தது தான் என்று சொல்கிறாங்க, ரெண்டாவது கொண்டு போய் அடக்கம் பண்ணுறேன். உமர் அவர்கள் வந்து மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கடன் தெரியுமா? 80,000 திர்ஹம் கடன். ஒரு நாட்டினுடைய ஆட்சி தலைவருக்கு கடன் வருமா? அவங்களும் எக்கச்சக்க சொத்து சேர்த்திருப்பாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு மௌத்தாகும் போது 80,000 இத்தனை பேர்த்துல வாங்கியிருக்க மகன்கிட்ட பொண்ணது வசியத் பண்ணுறாங்கன்னா, ஜமாத்தினுடைய ஒரு பணத்தை கூட தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க சாப்பிட்றது கிடையாது. ரசூலுல்லாஹ் மாதிரியே தான், பேரிச்சம்பளமும் தண்ணி. எப்படி அந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த தோழர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள். அதனால்தான் எனக்கு கிடைத்த தோழர்கள் மாதிரி யாருக்கும் கிடையாது, என் தோழர்களை திட்டாதீர்கள். உகது மலையளவு இங்கே தர்மம் செஞ்சாலும் எங்கள் தோழர்கள் கையளவு செஞ்சதுக்கு ஈடாகாது. அவங்கள ரலியல்லாஹு அன்ஹு இந்த இவ்வளவு சிறப்பு வருதுன்னா சாதாரணமான தியாகம் எல்லாம் கிடையாது. உமருடைய அறிவு, உமருடைய ஞானம், உமருடைய அந்த ஈமானுடைய உறுதி விடிய விடிய சொல்லியிருப்போம். அந்த அளவுக்கு அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சிறந்த சில நபித்தோழர்களை பெயர் சொல்லி அழைச்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்கண்டா அவர்களுடைய அந்த ஈமானுடைய உறுதி. சஹாபாக்களிடமிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன பாடம்? அவங்க கஷ்டத்தில் எப்படி உறுதியாக இருந்தாங்க, எவ்வளோடைய ஈமானுடைய அந்த சுவையை அனுபவித்தாங்க, அல்லாஹ்விடத்தில் எப்படி அபாரமான நம்பிக்கையை வச்சாங்க, குர்ஆனுக்கு எப்படி கட்டுப்பட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைகளை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் அருள் புரிவானாக. வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.